ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் மற்றும் ஆன்லைன் எஜுகேஷன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. அட்மிஷன் வந்து 2026 to 27 அகாடமிக் இயர். ஏற்கனவே காலண்டர் இயருக்கு முடிஞ்சிச்சு. இந்த அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க்கெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஏற்கனவே 25, 75ன்னு 100க்கு இருந்தது. இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கே 30, 70 அப்படி வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்ல நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த நிறைய வெளியில் மற்றவங்களாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இது யூஜிசி அப்ரூவ்டு கோர்ஸா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜிசி டிஇபி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவ்டு தான் உள்ள யூனிவர்சிட்டி தான். எல்லா கோர்ஸுக்குமே அந்த இது இருக்குது. அதனால் அதில் வந்து நீங்கள் யாரும் சந்தேகப்பட தேவையில்லை, டவுட்டு வர தேவையில்லை. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவ்டு தான் எல்லா கோர்ஸும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் 32 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 32 ப்ரோக்ராமில் 32 ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 32 கோர்ஸ் இருக்குது. அதில் 18 வந்து பார்த்திங்கன்னா யூஜியும் 14 போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. இந்த 2026, 27 இந்த வருஷத்துக்கு மொத்தம் 32 கோர்சஸில் 18 யூஜி 14 பிஜி கோர்சஸ் இருக்குது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் இருக்குது. அந்த எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் வந்து ஓடிஎல் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன் எஜுகேஷன்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவ்டு தான். அதனால் நீங்கள் எதில் படித்தாலுமே உங்களுக்கு எல்லாமே யூஜிசி அப்ரூவ்டு தான். இதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த யூஜிசி அப்ரூவ்டில் பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவ்டில் ஏற்கனவே இருந்தது எல்லாமே இப்போ வந்து 2026 to 27 இந்த அகாடமிக் இயரில் ஏற்கனவே இருந்த நான் செமஸ்டர் பேட்டர்ன், இதுதான் ரொம்ப முக்கியம். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். காலண்டர் இருக்கும். ஒரு காலண்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரியில் நடக்கும். அகாடமிக் இயர்னால் ஜூன் ஜூலையில் நடக்கும். அதுதான் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அது இப்போது ரீப்ளேஸ் ஆகிட்டு நான் செமஸ்டர் பேட்டர்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது கிடையாது, உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் கொண்டு வர போகிறாங்க. இந்த செமஸ்டர் பேட்டர்ன் யாருக்கு அப்படின்னா, இப்போ அகாடமிக் இயர் 2026 to 27 சேர்றவங்களுக்கு, அகாடமிக் இயரில் சேர்கிற எல்லாத்துக்குமே செமஸ்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும். இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கிற மாதிரியே உங்களுக்கு நடக்கும். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் அதனால் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் நினச்சி நீங்கள் போட்டிருப்பீங்க. இனிமேல் செமஸ்டர் பேட்டர்ன் வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்குது. அதில் 3 யூஜி 7 பிஜி இருக்குது. அதோட எம்பிஏவும் சேர்த்து இது ஒரு 10 ப்ரோக்ராம் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ப்ரோக்ராம் மீன்ஸ் இங்கே வந்து கோர்சஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ இருக்குது. எம்பிஏ எம்சிஏ ஏற்கனவே இந்த கோர்சஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்கும். எம்பிஏ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 2 வருஷம் உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்னில் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எம்சிஏவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு யூஜி டிகிரி வந்து ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டாக படிச்சிருந்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் எழுத தேவையில்லை. மற்ற மேஜராக இருந்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் கோர்ஸ் எழுதணும். அதேமாரி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10th +2 லெவலில் 12th நீங்கள் என்ன பண்ணணும், மேத்ஸ் படிச்சிருக்கணும். இதுதான் வந்து எம்சிஏக்குள்ள குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஃபீஸ். எம்பிஏ எம்சிஏ பொறுத்த வரைக்கும் யூஜி நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியாக இருந்தால் 7800 யூஜி படிச்சிருந்தீங்கன்னா எம்பிஏக்கு 7800 ஃபீஸு. ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் இது வந்து நல்லா கவனிச்சுங்க. இது ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் 7800.
மற்ற யூனிவர்சிட்டியில் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் மற்ற யூனிவர்சிட்டியில் நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து படிங்கன்னா 8000ரூவா. அதேமாரி வித்தின் இந்தியா வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8300 வரும். இதனால் இது தான் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு 7000 ஒரு 7800 8000 9000க்குள்ளே வரும். எம்சிஏவாக இருந்தீங்கன்னா 11,000 12,000 வரும். ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பிடியூவில் படித்து யூஜி படிச்சிருந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக வரும், இல்லைனா கொஞ்சம் கூட வரும். ரொம்பலாம் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு அடுத்து எம்பிஏ எம்சிஏ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிஜி கோர்சஸ், ஏற்கனவே பிஜி கோர்சஸ் சொல்லியிருக்கோம். அந்த பிஜி கோர்சஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ஏ டிகிரியில் இருக்கிறது, எம்எஸ்சி எம்காம் இருக்கிறது, அதுக்கப்புறம் எம்எல்ஐஸ் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அது வந்து 1 இயர் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ். மீது எல்லாமே 2 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் வந்துச்சு. முன்னாடி பிஜி டிகிரி வந்து செமஸ்டர் பேட்டர்ன் கிடையாது. எம்பிஏ எம்சிஏ மட்டும் தான் செமஸ்டராக இருந்தது. மீது எல்லாம் நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருந்தது. அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இனிமேல் 6 மாதத்துக்கு ஒரு டைம் பிஜி கோர்சஸ்க்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ் எல்லாமே இருக்குது. அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மீடியம் பொறுத்த வரைக்கும் எம்ஏ இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. நான் தமிழ் மீடியம் வரப்போ எம்ஏ ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. அதேமாதிரி எலிஜிபிலிட்டி எந்த டிகிரி படிச்சினாலும் யூஜி நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஹெச்ஆர்எம் இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு கோர்சஸ் பிஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றதுக்கு இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். மீதி எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அட் த டைம் ஆஃப் எம்பிஏ எம்சிஏ பிஜி நீங்கள்லாம் சேர்றப்ப என்னென்ன வந்து நீங்கள் வந்து செட் ஆஃப் காப்பி ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வரணும், ஒரிஜினல் ஆல்சோ நீங்கள் கொண்டு வரணும். ஒரிஜினல் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. 10th +1 +2 +1 +2 பப்ளிக்காக இருந்துச்சுன்னா +1 +2 கொண்டு வாங்க. +2க்கு ஈக்குவலண்ட்டாக எதாவது இருந்துச்சுன்னா அது கொண்டு வாங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க் ஷீட், யூஜி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக எடுத்தது, அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபீஸ், அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காஃபி ஆஃப் எபோவ் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்து ஜெராக்ஸ் கொண்டு வந்துறீங்களா, அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் நீங்கள் சைன் போட்டு அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப கொண்டு வரணும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில். எம்ஏ எக்கனாமிக்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நான் சொல்கிற போகிறது எல்லாமே நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் யூஜி படிச்சுட்டு சேர்றவங்களுக்கு. எம்ஏ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை 5300 எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே 5300 ஃபீஸ். இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் செமஸ்டர் அப்போ வருது உங்களுக்கு. ஸோ அதனால் இது பார்த்துங்க. உங்களுக்கு வந்து செமஸ்டர் ஃபஸ்ட் இயருக்கு ஃபீஸ் ஃபஸ்ட் செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டரும் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் 5300 அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் அது தனியாக வந்துடும். 5300 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் அதில் எந்த குழப்பமும் வேணாம். அதேமாதிரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா 16000, எம்எஸ்சி ஃபிசிக்ஸாக இருந்தால் 14700, எம்எஸ்சி பாட்டனி 16000, எம்எஸ்சி சுவாலஜி 14700, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 13300, எம்எஸ்சி ஜியாகிரஃபி 12000, எம்காம் 5300, எம்ஏ ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5800, லைப்ரரி சயின்ஸ் 1 இயர் கோர்ஸுக்கு 7600. இது எல்லாமே நீங்கள் யூஜி நம்ம யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா பிஜி படிச்சுன்னா இந்த ஃபீஸ். சப்போஸ் அதர் யூனிவர்சிட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூட ஒரு பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது, ரொம்பலாம் வராது. ஒரு 500 1000 தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு உண்டான ஃபஸ்ட் இயர் ஃபீஸ். ஃபஸ்ட் இயருக்கு உண்டான ஃபீஸ். ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ் பிஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் தெளிவாக இதை பார்த்துக்குங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி. இந்த யூஜி டிகிரியுமே பார்த்திங்கன்னா 2026 இப்போ சேரவங்களுக்கு உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ட் லேர்னிங் ஓடிஎல்லாம் இருக்குது. நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாடல் இருக்குது, ஆன்லைன் மாடலும் இருக்குது. அதை தான் அதை சொல்லியிருக்கேன். ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அதில் இருக்குது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம்
3 இயர் கோர்சஸ். இது எல்லாமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்க கோர்சஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஏ தமிழ் வந்து தமிழ் மீடியத்தில் தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியத்தில் இருக்குது. பிஏ இங்கிலீஷ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. பிபிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துலையுமே இருக்குது. அடுத்து பிசிஏ இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா +2ல் மேத்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கோர் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். நீங்கள் அதனால் அது பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ 10+2 3 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க, டிப்ளமாவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் சேரலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் சப்ஜெக்டாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிசிஏவுக்கு. ஏன்னா நிறைய பேர் பிசிஏ சேர்கிறதுக்காக கேட்டிருந்ததுனால அந்த தகவல் உங்களுக்கு. பிகாம் தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியத்தும் இருக்குது. பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியமுமே இருக்குது. நீங்கள் சேர்ந்துக்கலாம். இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்டிருந்தீங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது, தமிழ் மீடியம் வராது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். பிஎஸ்சி பாட்டனி இங்கிலீஷ் மீடியம். அடுத்து பிஎஸ்சி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுவும் இங்கிலீஷ் மீடியம். ஜியாகிரஃபி இங்கிலீஷ் மீடியம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்மிஷன் ஃபார் ஃபஸ்ட் இயர் பிஏ பிபிஎஸ் டிகிரி சேர்றவங்க இஸ் ஓப்பன் டு கேண்டிடேட்ஸ் who have passed any one of the following examination. என்ன நீங்கள் இப்போ பிஏ சேர்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் சொல்லியிருக்கிறதுல என்ன நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து இதில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் போகிறப்பயே இதெல்லாம். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டானது. அடுத்ததுக்கு அப்புறம் யூஜி டிகிரி சேர்றீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களோட 10th +1 +2 மார்க் ஷீட், அதுக்கப்புறம் +2 ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஏன்னா நீங்கள் யூஜி தான் போகிறீங்க, 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடுத்த ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ ஒன்று, லேட்டஸ்ட் எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாத்தோட ஜெராக்ஸும் கொண்டு போங்க. ஜெராக்ஸில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துடணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்க மாட்டாங்க, இப்போவுமே சொல்லிட்டோம். அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினலாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் பத்திரமா அதை வாங்கி நீங்கள் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் இயர் ஃபீஸ் தான். ஃபீஸ் டீட்டெயில் இந்த 2026 to 27 உங்களுக்கு. அதனால் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அதனால் கேட்டுங்க. ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் 2மே சேர்ந்ததுக்கு தான் ஃபீஸ் உங்களுக்கு. எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்க, ஸ்டேட் போர்டு நம்ம டிஎன் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிபிஏ பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4100 வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோனா 4100 4100 வரும். ஸோ இந்த ஒரு 10 டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிஏ தமிழில் ஆரம்பித்து பிஎஸ்சி மேத்ஸ் வரைக்கும் 4100 வருது. சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லாமல் வேறு ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சிருக்கீங்க, சிபிஎஸ்சி இது மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 400 கூட வரும். அதர் ஸ்டேட் போர்டாக இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லாமல் படிச்சிங்கன்னா ஒரு ஃபீஸோடு சேர்த்து ஒரு 400 500 கூட வரும். ஸோ அவுட் சைடு இந்தியாவாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, ஒரு 600 700 ஒரு 600 700 தான் கூட வரும், நிறைய பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த 10 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு 4100 தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஃபீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்டனி, சுவாலஜி இவங்களுக்கெலாம் என்ன இருக்குது அப்படின்னா ப்ராக்டிக்கல் இருக்குது. அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் இயர் ஃபீஸ் எவ்வளோனா 11100 11100 கட்டணும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஜியாகிரஃபி சேர்றீங்கன்னா 8600 உங்களோட ஃபீஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா 11700. பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 10400. பிசிஎஸ் சேர்கிற மாதிரி இருந்தால்
10,000 இந்த 18 யூஜி கோர்சஸ்க்கு உண்டான ஃபீஸ் இதுதான். ஏற்கனவே 14 பிஜி கோர்சஸ் பார்த்துருக்கோம். அதனால் ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து யூஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோர்ஸும், பிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கோர்ஸும் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. யூஜியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா 3 கோர்ஸ் தான் இருக்குது. பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிபிஏ, இது 3 தான் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. பிஜியை பொறுத்த வரைக்கும் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் எம்பிஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, இது தான் வந்து பிஜி கோர்சஸ். ஸோ யூஜியில் 3, பிஜியில் ஒரு 6, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ. இந்த யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ் ஆன்லைன் மோடில் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் கிடையாது, இயர்லி ஒன்ஸ் தான் எக்ஸாம். ஸோ ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம், நான் செமஸ்டர் பேட்டர்ன். ஆனால் நீங்கள் வந்து எம்பிஏ சேர்ந்தீங்க அப்படின்னா எம்பிஏ வந்து செமஸ்டர் பேட்டர்ன். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க. அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ ப்ரோக்ராம் எல்லாமே அகாடமிக் இயர் ப்ரெசன்ட்லி இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூஜிசி டிஇபி, லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன் டு ஆல் அப்ரூவ்டு ப்ரோக்ராம் 15/9/2026. நிறையா பேர் அட்மிஷன் போகிறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 லாஸ்ட் டேட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அட்மிஷன் போடுறவங்க போட்டுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டிலையும் போய் போட்டுக்கலாம், இல்லை லேர்னிங் சப்போர்ட்டிங் சென்டர் எல்எஸ்சி சென்டர் இருந்துச்சுன்னா அங்கேயும் போட்டுக்கலாம். இங்கே மேலே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிசிபி சென்டர் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போட்டிங்கன்னா பிசிபி சென்டர் உங்களுக்கு, இல்லை அங்கங்கே ஸ்டடி சென்டரில் போட்டிங்கன்னா அது எல்எஸ்சி சென்டர். இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, ரொம்ப முக்கியமான குறிப்பு. சார் இந்த இயர்லேருந்து செமஸ்டர் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க, நான் வந்து ஏற்கனவே இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன், பிஜியில் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பழைய பேட்டர்ன் இருக்கோ, நான் செமஸ்டர் அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இது எல்லாம் யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசாக அகாடமிக் இயர் சேர்கிறவங்களுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான் வரும். ஸோ இந்த வாட்டி இப்போ நீங்கள் அட்மிஷன் போடுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் வரும். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க, தேர்ட் இயர் படிக்கிறவங்க யூஜியை பொறுத்த வரைக்கும், பிஜியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எம்பிஏ பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர், எம்சிஏ பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர் படிக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு எம்பிஏ, எம்சிஏ ஆல்ரெடி செமஸ்டர் பேட்டர்ன் தான். மற்றபடி பிஜி, யூஜி எக்ஸப்ட் ஃபஸ்ட் இயர் தவிர மீது எல்லாத்துக்குமே உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முழு தகவலும் கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் போகிறப்ப கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் அட்மிஷன் போட்டுங்க. என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, மற்றபடி எக்ஸாம் டைம் டேபிள், கிளாஸ் டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலுமே அதில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி இப்போ 2026 ஃபஸ்ட் இயர் சேர்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.